எப்பவும் ஒரே போல இல்லாம கோதுமை மாவுல பருப்பு வேக வைக்காம இது போல வித்தியாசமா நல்ல சாஃப்டா போலி செய்யுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவோட கொஞ்சமா உப்பு, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா விரவிட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு விரவிக்கோங்க. இப்போ மாவை 2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இப்போ ஒரு கடாயில 1/2 லிட்டர் பால் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு நான் பாலாடை எடுத்து வச்சிருந்தேன், அந்த பாலாடையும் சேர்த்துக்கிறேன். பாலாடை இல்லைன்னா 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு பாதிக்கு பாதி வத்த காய்ச்சிக்கோங்க. இப்போ இதோட ஏலக்காய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு இறுகி வந்ததும் 1 கப்பு சீனி சேர்த்து இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலையில லைட்டா எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு பூரண கொழுக்கட்டைக்கு விரிச்சு எடுக்கிற மாதிரி விரிச்சிட்டு நடுவுல ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை உள்ள வச்சு மூடிட்டு உருட்டிட்டு கையாலேயே விரிச்சு எடுங்க. தேவைப்பட்டா எண்ணெயை தொட்டுக்கோங்க. ஓரளவுக்கு விரிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பட்டர் ஷீட்டை மேல வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. இப்போ சூடான தோசைக்கல்ல 2 பக்கமும் லைட்டா செவந்து வர வரைக்கும் வேக வச்சுட்டு தேவைக்கு லைட்டா நெய்யும் விட்டுட்டு வெளியில எடுத்துடுங்க. நல்ல சாஃப்டா ரொம்ப ருசியா இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.